வணக்கம். இன்னைக்கு நம்ம லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் 1872 இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷன் டிப்பிக்கலி ஸ்டார்ட்ஸ் வித் அன் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட். ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? பரிவர்த்தனை. ஒரு பரிவர்த்தனை எப்போவுமே எந்த இடத்துல நடக்குது? நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு பரிவர்த்தனைகள் டெய்லி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா பரிவர்த்தனைகளும் ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்குமே தவிர அது எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, அப்போ ஒரு அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தம்னா கான்ட்ராக்ட், உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு அக்ரிமெண்ட்டில் ப்ராமிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராமிஸ் எப்போ லீகலாக நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது ஒரு கான்ட்ராக்டாக ஆகும். A business transaction involving sales, purchase or services are essential in daily activities. ஸோ நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொருளை வாங்குவோம், விற்போம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு வணிக பரிவர்த்தனையில் நிகழ்கிற ஒரு டே டு டே விஷயம். நம்ம டெய்லி பண்ணிட்டு தான் அது இருக்கும். Agreements or contracts establish the rights, obligation and liabilities of parties involved in business transaction. ஒரு வணிக பரிவர்த்தனையில் ஒருத்தவங்களுடைய உரிமை, கடமை மற்றும் பொறுப்பு என்ன அப்படிங்கிறது எல்லா டிரான்சாக்ஷன்லையுமே, ஒரு பரிவர்த்தனையிலையும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, என்னென்ன கடமைகள் இருக்குது, அதன் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே தான் நம்ம ஒரு ஒப்பந்தத்தில் நம்ம பார்ப்போம். த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 governs contracts in India. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே இருக்கிற ரைட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை எங்கே போய் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுவோம்? கோர்ட் ஆஃப் லாவில் என்ஃபோர்ஸ் பண்ணிக்க போவோம். நம்ம அப்போது நமக்கு எந்த சட்டத்தின் கீழே அதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணிக்க போவோம் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டு கீழே. சரி, இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் நமக்கு எதுக்கு தேவை, எப்போ தேவைப்பட்டுச்சு? நம்ம 1872 பார்க்கும் போதே தெரியும் இது நமக்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சுன்னு. என்ன ரீசனுக்காக வந்திருக்கோம்? நம்மளோட இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 ஊர் சேர்ந்து ஒவ்வொரு மன்னர்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு சட்டம் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் எப்படி அப்பையும் வணிகம் நடந்திருக்கு, வேற ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கும். நம்ம இந்தியாவில் வெவ்வேறு மதங்கள் இருந்திருக்கோம். நம்ம வெவ்வேறு அந்த மத பிரிவுகள் உள்ளே இருந்த பிரிவுகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பரிவர்த்தனைகளுக்கான கோட்பாடுகள் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரியான ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1872 பிரிட்டிஷ் பீப்புள் இருக்கும் போது கொண்டு வந்தது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஸோ இந்த கான்ட்ராக்டோட டெஃபினிஷன் செக்ஷன் 2H சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், a contract is an agreement that is enforceable by law. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்ரிமெண்ட் எப்போ என்ஃபோர்ஸபிள் பை லாவா ஆகுதோ அப்போ தான் இட் பிகம்ஸ் அன் கான்ட்ராக்ட். அக்ரிமெண்ட் இஸ் எசென்ஷியலி எ ப்ராமிஸ். ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராமிஸ், நான் சொல்கிறேன் அவ்வளோதான். அந்த சொல்லப்பட்ட ப்ராமிஸ் எப்படி இருக்கும்? ரிட்டனாக இருக்கலாம், ஓரலாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் மோடாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராமிஸை நான் எப்போ போய் லீகலி என்ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு ஆவணமாக மாற்றுறனோ அப்போ தான் அதை நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டெஃபினிஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ all contracts are agreements but not all agreements are contracts. அப்போ எல்லா உடன்படிக்கையும் ஒப்பந்தம் ஆகாது, ஆனால் எல்லா ஒப்பந்தத்திலையும் ஒரு உடன்படிக்கை இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகும்போது அதுக்குன்னு சில எலமெண்ட்ஸ் இருக்கும், க்ரைட்டீரியா என்னென்னலாம் இருக்கணும் ஒரு கான்ட்ராக்டில் அப்படின்னு பார்க்கலாம். கன்சிடரேஷனா சம்திங் ஆஃப் வேல்யூ மஸ்ட் பி எக்ஸ்சேஞ்ச்டு. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்க போகிறோம், இல்லை ஒரு சர்வீஸ் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று கொடுத்து இன்னொன்று நம்ம வாங்குறது, அதுக்கு ஒரு கன்சிடரேஷன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா 5 ரூபாய்க்கு இணையான ஒரு சாக்லேட் நம்ம வாங்கலாம். ஸோ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது ஒரு இணை மதிப்பு, ஒரு பொருளுக்கான விலையை நம்ம கொடுத்து வாங்குறது, இதுதான் கன்சிடரேஷன். காம்பிட்டன்ட் பார்ட்டிஸ். ஸோ காம்பிட்டன்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா ஒரு ஒப்பந்தத்தில் என்டர் ஆகிறதுக்கான அடிப்படை தகுதிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அந்த தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு கான்ட்ராக்டில் என்டர் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பிட்டன்ட் பார்ட்டிஸு கீழே இன்னும் நிறையா யார் யார் என்டர் ஆகலாம், யார் யார் என்டர் ஆகக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. அது எல்லாமே என்னன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃப்ரீ கன்சென்ட் பிட்வீன் பார்ட்டிஸ். கன்சென்ட் அப்படின்னா இசைவு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒப்புதல் கொடுக்கணும். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் நம்ம எப்படி வாங்கலாம்? அவங்களா வில்லிங்காக வாலண்டரியாக கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தரை மிரட்டியோ பயமுறுத்தியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அவங்கக்கிட்ட கெஞ்சி வாங்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க அவங்களோட சுய நினைவோட முழு மனதோட அவங்களா வாலண்டரியாக ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். அதை தான் ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஒரு கான்ட்ராக்டில் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது சட்டப்பூர்வமாக செல்லக்கூடியதாக இருக்கணும்.
இல்லீகலான விஷயங்கள் இருக்கக்கூடாது, அதை தான் லாஃபுல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நாட் வாய்ட். The contract must not be explicitly void under the law. ஸோ void அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, தப்பாகிடுறது. ஸோ a contract entered with the minor is void ab initio. law of tort பார்க்கும்போது பார்த்தோம், void ab initio அப்படின்னு ஒரு மேக்ஸிம் பார்த்தோம். ஸோ voidனா wrong, abனா from, initioனா beginning. ஸோ இட் இஸ் ராங் ஃப்ரம் த பிகினிங். ஒரு மைனரோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகிறோம் அப்படின்னா இட் இஸ் ராங் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்டு கான்ட்ராக்ட்ஸுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. ஸோ மைனரோட என்டர் ஆகிறது மட்டும்தான் வாய்டா? ஒரு லுனாட்டிக் பர்சனோட என்டர் ஆகிறோம் அப்படின்னா அவர் எப்போல்லாம் அந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸில் இருக்கார், எப்போல்லாம் அவர் லுனாட்டிக்காக இருக்கார், எப்போ நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்காருங்கிற மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நம்ம கொண்டு வருவோம். பட் எ கான்ட்ராக்ட் வித் அ மைனர் இஸ் வாய்ட் ஆப் இனிஷியோ அப்படின்னு சொல்கிறோம், ஃப்ரம் த பிகினிங். 18 வயசு அப்படிங்கிறது தான் நம்ம மேஜர் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். 18 வயசு பூர்த்தி அடைஞ்சா அவங்க மேஜர். ஸோ ஒருத்தருக்கு 18 வயசு ஆரம்பம் ஆயிடுச்சு, இந்த 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஸோ ஒருத்தருக்கு 18 வயது, 17 முடிஞ்சு 18 ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து மேஜர். இதுக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்குது, 18 வயசு ஆகிறதுக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த ஒரு நாள் முன்னாடி ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிருந்தா கூட அது வாய்டு கான்ட்ராக்ட். அதை வந்து எப்போவுமே வேலிட் கான்ட்ராக்டாக மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் இஸ் இன்டென்ஷன் டு கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்டில் ஒரு 2 பேரோ இல்லை 2க்கும் மேற்பட்ட பீப்புள்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இன்டென்ஷன் டு கிரியேட் அ கான்ட்ராக்ட் வித் த சேம் சென்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. மைண்ட் செட், பார்ட்டி ஷுட் பி கிளியர் அண்ட் வில்லிங் டு என்டர் இன் டு அ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட், நான் குதிரையை விற்கிறேன்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்னா அதை இன்னொரு பார்ட்டி ஒத்துக்கணும் இல்லையா? 2 பேர் இருப்போம். நான் குதிரையை விற்கிறேன்னு சொன்னால் அப்போ வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். வாங்குற ஆளும் நான் குதிரையை தான் வாங்குறேன் அப்படிங்கிற அந்த கரெக்டான மைண்ட் செட்டில் இருக்கணும். நான் குதிரையை விற்கிறேன்னு சொல்லும் போது வாங்குறவன் நம்ம கழுதையை வாங்குறதுக்காக கான்ட்ராக்ட் போடுறோம், என்கிட்ட குதிரையும் இருக்கலாம் கழுதையும் இருக்கலாம். நான் விற்கிறேன்னு சொன்னது குதிரையை, ஆனால் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது கழுதை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ சேம் மைண்ட் செட்டில் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகணும். இன்டென்ஷன் டு ஃபார்ம் த கான்ட்ராக்டும் மைண்ட் செட்டும் சேமாக லீகலான ஆப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக நடக்கணும். ஸோ அக்ரிமெண்ட்டில் ஒரு ப்ராமிஸ் இருக்கணும்னு பார்த்தோம். அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா ஃபார்ம்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் இந்த கேஸை பார்க்கலாம். பால்ஃபர் வெஸ் பால்ஃபர். இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடந்த ஒரு ப்ராமிஸ் நடந்திருக்கும். அந்த ப்ராமிஸை ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டார் சில சர்டன் டைம் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம். அப்போது கோர்ட் ஆஃப் லாக்கு போகும்போது கோர்ட் என்ன டெசிஷன் சொல்லிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்ட்டிஸ் இன்வால்வ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தாச்சு. எந்த சிச்சுவேஷன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரு வெக்கேஷனுக்காக போகும்போது ஒய்ஃப் சிக் ஆயிடுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் என்ன இருக்கும்னா இவங்களுக்கு சிக் ஆகிட்டாங்க, இவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கான அந்த அளவுக்கு தான் நம்ம ரெடியாகி போயிருப்போம். அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எனக்கு ஒர்க் இருக்குது, உனக்கு நான் மந்த்லி ஒரு 30 யூரோஸ் நான் அனுப்பிடுறேன், உடம்பு சரியானதுக்கப்புறம் நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுதான் அவங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு ப்ராமிஸ். ஸோ இதுதான் ஹஸ்பண்டோட ப்ராமிஸ். ஹீ வில் கோ டு சிலோன் ஃபார் ஒர்க் அண்ட் ஹீ ப்ராமிஸ் டு சென்ட் $30 per month ஃபார் ஒய்ஃப் ஸ்டே இன் இங்கிலாந்து. இங்கிலாண்டில் $30 மந்த்லி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன 30 யூரோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேணாம், இது 1919 நடக்குது. இனிஷியல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இனிஷியலாக அவர் வந்து சொன்ன ப்ராமிஸை கொஞ்ச நாளைக்கு காப்பாற்றிட்டு இருக்காரு. ஸோ எப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 3 மாதமாக இருக்கலாம், இல்லை 6 மாதமாக இருக்கலாம், ஒரு 2 மாதம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே ஹஸ்பண்ட் வந்து பணம் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணுறாரு, அதாவது ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ எப்போ ப்ராமிஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆஃப் அக்ரிமெண்ட் நடந்துருச்சு அந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒய்ஃபு, ஷீ இனிஷியேட்டட் லீகல் ஆக்ஷன் டு ரெக்கவர் த அரியர்ஸ். எனக்கு 3 மாதமாக காசு தரல, நான் இன்னும் இங்கிலாண்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கோர்ட்டோட வியூ என்ன ஆயிடுச்சு, த கோர்ட் டிஸ்மிஸ் த கிளைம் அண்ட் ரூல்டு த அக்ரிமெண்ட் வாஸ் நாட் அ கான்ட்ராக்ட். இது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ட்ராக்டே கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஒரு மாரல் ஆப்ளிகேஷன், ஒரு ப்ராமிஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இதை ஒரு கான்ட்ராக்டாக கொண்டு வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அப்படின்னு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அங்கே ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான எந்த இன்டென்ஷனும் ஹஸ்பண்டுக்கும் இல்லை ஒய்ஃபுக்கும் இல்லை. ஒரு ப்ராமிஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு மாரல் ஆப்ளிகேஷன், இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன், உனக்கு இப்படி ஆயிடுச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க. ஸோ அந்த ப்ராமிஸை தான் அந்த இடத்துல அவங்க ஃபுல்ஃபில் பண்ண தவறிட்டார். அக்ரிமெண்ட்ஸ் கிரியேட்டிங் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ ஒரு அக்ரிமெண்ட்னா ப்ராமிஸ் இருக்கணும்,
அந்த ப்ராமிஸ் லீகலி என்ஃபோர்ஸபிளாக ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த லீகல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் இங்கே ரைட்டு, லயபிலிட்டி இதெல்லாம் பற்றி நம்ம பேச முடியும். ஸோ அந்த லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அது கான்ட்ராக்ட். இதுதான் வந்து இதோட ஜென்ரல் பிரின்சிபிள். அக்ரிமெண்ட் வித்தவுட் த இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் பார்த்தோம்னா லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் இல்லை, ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் தான் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. மாரலி நான் உனக்கு தரேன், ஆஸ் யூ ஆர் மை ஒய்ஃப் ஐ வில் கிவ் யூ, இது என்னோட கடமை நான் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அக்ரிமெண்ட் உருவாகுது அந்த இடத்துல. ஸோ ஒரு லீகல் இன்டென்ஷன் இல்லாமல் கிரியேட் ஆகிறது ஒரு கான்ட்ராக்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாரல் ஆப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் லீகல் இன்டென்ட் டு நாட் கான்ஸ்டியூட் என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். ஸோ மாரல் ஆப்ளிகேஷனாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே மாரல் ஆப்ளிகேஷன் இருக்கணும். மாரல் ஆப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, இன்டென்ஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ் டு கிரியேட் அ கான்ட்ராக்ட் அந்த இடத்துல இருக்கும்போது தான் இட் பிகம்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். எல்லா கான்ட்ராக்ட்லேயும் ஒரு ஆஃபர், ஒரு ப்ரப்போசல் அண்ட் அக்செப்டன்ஸ் ஃபாலோட் பை தட் ஆஃபர் ஆர் ப்ரப்போசல், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ரெண்டு பார்ட்டிஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு. ஒருத்தர் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஆஃபர், நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சரி நான் அதை வாங்கிக்கிறேன்னு அதுக்கான ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த கன்சிடரேஷனை என்கிட்ட கொடுக்கும் போது அந்த ஆஃபரை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கன்சிடரேஷனை நான் வாங்கினதுக்கப்புறம் என்னோட ஆஃபரை நான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஸோ அதில் வந்து ஆஃபர் ஒரு ப்ரப்போசல் அண்ட் அக்செப்டன்ஸ் அதில் இருக்கணும். ஸோ இங்கே ஆஃபர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன் பர்சன் சிக்னிஃபைஸ் டு அனதர் தேர் வில்லிங்னஸ் டு டூ ஆர் நாட் டு டூ சர்டன் திங்ஸ். அப்போ ஆஃபர் அப்படின்னா ஒருத்தருக்கு நான் இதை செய்கிறேன்னு சொல்கிறோம், அப்போது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு ஆஃபர் தான். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங் அப்படிங்கிறது தான் ஒருத்தரோட ஆஃபராக இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த ஆஃபரை தான் இன்னொரு பர்சன் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த ஆஃபர் செக்ஷன் 2A டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபரில் நம்ம ரெண்டு டேர்ம் தெரிஞ்சுக்கணும், ஆஃபரர், ஆஃபரி. எ பர்சன் மேக்கிங் த ப்ரப்போசல் ஆர் ஆஃபர் இஸ் ஆஃபரர் அண்ட் டு ஹூம் இட் இஸ் மேட். நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா ஆஃபரர், யார்கிட்ட சொல்கிறேனோ அவங்க ஆஃபரி. ஆஃபர் மஸ்ட் பி வித் த இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு கான்ட்ராக்டில் லீகல் இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம். சேம் தான் இங்கேயும் சொல்கிறோம். ஒரு ஆஃபரை ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகணும். ஆஃபரை ஃபாலோ பண்ணி அக்செப்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ ஆஃபரை ஃபாலோ பண்ணி அக்செப்டன்ஸ் இருக்கணும். அக்செப்டன்ஸுக்கு டெஃபனிஷன் பார்க்கலாம். செக்ஷன் 2B அசென்ட் ஆர் கன்சென்ட் கிவன் டு அன் ஆஃபர் பை த ஆஃபரி. ஆஃபரினா யாரு? யாருக்கு ஒரு ஆஃபரை மேக் பண்ணுறோமோ அவர். நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அந்த பர்சன் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணணும், அசென்ட், ஓகே அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் எப்படி நடக்கும்? பை சேயிங் எஸ், ஓகே ஆர் கிளிக்கிங் ஐ அக்ரி ஆன் த வெப்சைட். நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம், ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரானிக் மோடில் பண்ணும் போது நம்ம ஐ அக்ரிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளோட அக்செப்டன்ஸை அதுக்கு சொல்லிட்டோன்னு அர்த்தம். இப்போ நிறையா நம்ம ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன சொல்லும்? நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு எவ்ரி மந்த் இதே 800 நான் எடுத்துப்பேங்கிறது டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும் போதே அதுக்கெல்லாம் அக்ரி பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒரு போர்ட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் பே பண்ணும் போதும் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து பணத்தை பிடிச்சிக்கும். அந்த போர்ட்டல், அந்த கம்பெனி ஓட போர்ட்டல் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பர்சன் கிட்ட இருந்து நாங்கள் பணத்தை எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு மந்த்லி ஏன் பெர்மிஷன் இல்லாமல் டிஃபால்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சா ஆப்பில் அதுக்கான செட்டிங்ஸ் இருக்கும், அதை போய் நம்ம மாற்றணும். ஸோ சிம்பிளி நம்ம ஒரு தடவை எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இட் மீன்ஸ் we have accepted to that particular terms and conditions. An offer when accepted becomes an agreement. Agreement is also called a promise. So I say yes, okay or I agree அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். அப்போனா என்னது? நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு ஒத்துக்கிறேன். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிமெண்ட்டில் ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அந்த ப்ராமிஸை நம்ம ஓகே எஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ப்ராமிஸ். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னாலே அங்கே அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகிடுது. அதில் லீகல் இன்டென்ஷன் டு கிரியேட் அ லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா இட் பிகம்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஒரு இலிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். A express his willingness to sell his cottage to B for ₹5 lakhs. Here A's willingness is called offer. A என்ன சொல்லிட்டாரு? என் வீட்டை உனக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் Bக்கு.
அப்போ ஏ கொடுக்கறது என்னது ஒரு ஆஃபர் 5 லட்ச ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ இஸ் த ஆஃபரர் அண்ட் பி இஸ் த ஆஃபரி. பி accepts the offer to purchase the cottage. This is called acceptance. A's offer when accepted by B becomes an agreement. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆஃபர் நடக்குது between an offerer A and offeree B. இங்கே கொடுக்குற கண்டிஷன் என்னன்னா 5 lakh rupeesக்கு என்னோட காட்டேஜை நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பி accepted to that. அங்கே எந்த நெகோசியேஷன் எதுவுமே நடக்கலை. 5 lakhsன்னு சொன்னோடனே பியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் கிரியேட் ஆகிடுது. எப்போ இதுக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்லை இது ரைட்டிங்கில் போட்டு 2 பேரும் சைன் பண்ணுறாங்களோ ஒரு இன்டென்ஷன் சேமாக இருக்குது, அப்போது லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி லீகலி என்ஃபோர்ஸபிள் டாக்குமெண்ட்டாக ஆகும்போது இட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி சர்டன் அண்ட் டெஃபினட். ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆஃபர் சர்டனாக டெஃபினட்டாக இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு என்னோட வீட்டை நான் 5 லட்சத்துக்கு விற்கிறேன் அப்படின்னு மொட்டையாக சொல்லக்கூடாது. எந்த இடத்துல இருக்க என்னோட வீடு அப்படின்னு சொல்லணும். எனக்கு 4-5 இடத்துல வீடு இருக்கலாம். என் வீடை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் தங்கி இருக்க வீடாக இருக்கலாம், நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்க வீடாக இருக்கலாம், இல்லை வேற எங்கேயோ இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸாக கூட இருக்கலாம். ஸோ இட் மஸ்ட் பி வெரி டெஃபினட். அதே மாதிரி அக்செப்டன்ஸும் டெஃபினட் அண்ட் சர்டனாக இருக்கணும். என்ன மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன், எதை சொல்கிறேனோ அந்த விஷயத்துக்காக தான், அந்த பர்டிகுலர் வீட்டுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆனோமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அந்த இடத்துல இருக்கணும். Offer and acceptance must be communicated between persons involved, else it is invalid. So communication between the parties, offerer and offeree, இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்க கம்யூனிகேஷன் கிளியராக லாஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு விஷயமா இருக்கணும். 2 பேரும் சேம் சென்ஸில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கம்யூனிகேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். கம்யூனிகேஷன் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஓரல், ரிட்டன் ஆர் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ். வாய்மொழியாக சொல்லியிருக்கலாம், ரிட்டன்லேயே கொடுத்துருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயும் என்டர் ஆகலாம். வென் அண்ட் ஆஃபர் லேப்ஸ், எப்போ ஒரு ஆஃபர் முடிவுக்கு வரும்? பை ரிவகேஷன் ஆர் விட்ராயல். நான் கொடுத்த ப்ராமிஸை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல நான் வீடு விற்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி, நீங்கள் என்னை பார்க்க வரீங்க, அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் என் மைண்டை மாற்றிக்கிட்டேன், நான் வீடை விற்கலைன்னு சொல்லிடுறோம். ஸோ இட் இஸ் கால்ட் ரிவகேஷன், திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். இட் ஷுட் பி ரிவோக்ட் ஆர் வித்ட்ராட் பிஃபோர் அக்செப்டன்ஸ். ஒரு ஆஃபரை ஆஃபரிக்கு கொடுத்துட்டோம், ஆஃபரி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிவகேஷன் நடக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ரிவகேட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸுக்கு இதை எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். கார்லில் வெஸ் கார்பாலிக் ஸ்மோக் பால் கோ. இந்த கம்பெனி பேர் தான் கார்பாலிக் ஸ்மோக் பால். ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மோக் பால் மெடிசன் ஃபார் ட்ரீட்டிங் இன்ஃப்ளூயன்ஸா. ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக்காக அவங்க ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மருந்தை மார்க்கெட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது. இந்த கம்பெனி, அதாவது கார்பாலிக் ஸ்மோக் பால், இந்த கம்பெனி என்ன ரிவார்டு கொடுக்குறாங்கன்னா, யாராவது இன்ஃப்ளூயன்ஸா வருது, எங்களோட மருந்தை யூஸ் பண்ணுங்க, ஸ்மோக் பால் மெடிசன், இந்த மருந்தை யூஸ் பண்ணி 15 days கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம், அவங்க என்ன மெத்தடில் சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக வந்துருச்சு அப்படின்னா த கம்பெனி வில் கிவ் யூ 100 euros அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன ஆகுதுன்னா, மிஸ்ஸஸ் கார்லில் இந்த மெடிசனை அவங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி இன்ஃப்ளூயன்ஸாக வந்துடுது. இன்ஃப்ளூயன்ஸாக வந்ததுக்கப்புறம் அவங்க கோர்ட்டில் போய் எனக்கு அவங்க சொன்ன மாதிரி 100 euros கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2க்கும் நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க இந்த கம்பெனி அவங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் 1000 euros டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக சொன்னதை ப்ராமிஸாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ப்ராமிஸ் ஆயிடுச்சு, 1000 euros டெபாசிட்டும் பண்ணிட்டாங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில். இப்போ கம்பெனியோட ஆர்கியூமெண்ட் என்ன, மிஸ்ஸஸ் கார்லில் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க கம்பெனின்னு பார்க்கலாம். இந்த கம்பெனி இஸ் சேயிங் அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இல்லை டு கிரியேட் அ லீகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தோம், ஒரு பர்டிகுலர் பர்சனுக்குன்னு இந்த ஆஃபரை நாங்கள் கொடுக்கல. ஆஃபர் cannot be made to public. ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஆஃபரை பண்ண முடியாது. நோ கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். நாங்கள் அக்செப்டன்ஸை அவங்க எங்களுக்கு கொடுக்கல, அதனால இது ஒரு கான்ட்ராக்டே கிடையாது, இது இட் இஸ் நாட் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் இதுக்கு என்னென்ன வியூலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்டென்ஷன் இருக்கான்னா, நீங்கள் 1000 rupees எப்போ டெபாசிட் பண்ணீங்களோ அப்போயே உங்கள் இன்டென்ஷன் டு என்டர் இன்டு அ லீகல் ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஆஃபர் அப்படிங்கிறது ஜென்ரல் ஆஃபர்னா இட் கேன் பி மேட் டு அ லார்ஜர் பப்ளிக். ஜென்ரல் ஆஃபர் டு அ லார்ஜர் பப்ளிக் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்செப்டன்ஸ் மியர்லி ஃபுல்ஃபில்லிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபர்.
யூசிங் ஸ்மோக் பால் ஆஸ் டைரக்டர். நீங்கள் இங்கே என்ன ஆயிடுச்சு, நீ ஆஃபர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, நான் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி நீ சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அங்கே அக்செப்டன்ஸ் கேரி அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுவே போதும், அவங்க வாங்கி யூஸ் பண்ணது இஸ் சஃபிஷியன்ட் டு ஷோ தெர் இஸ் அன் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ஃபோர் மிஸ்ஸஸ் கார்லில்ஸ் கிளைம் ஃபார் 100 euros வாஸ் அலவுட் பை த கோர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம கன்சிடரேஷன் இருக்கணும், கன்சென்ட் இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ கன்சிடரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சம்திங் இன் ரிட்டர்ன் ஃபார் த ஆஃபர். இட் கேன் பி அன் ஆக்ட் ஆர் ஃபார்பியரன்ஸ். சம்திங் இன் ரிட்டர்ன் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று செய்கிறேன்னு சொல்லியிருப்பேன், இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். செய்கிறேன்னு சொன்னால் அதை செஞ்சுருக்கணும், செய்ய மாட்டேன்னு சொன்னால் அதை செஞ்சுருக்க கூடாது. ஸோ கன்சிடரேஷன் கேன் பி ஆஃப் எனிதிங். சம்திங் இன் ரிட்டர்ன் அது இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ ஜென்ரல் ரூல் ஆஃப் கான்ட்ராக்ட், எ கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட் அண்ட் அன்என்ஃபோர்ஸபிள். ஒரு கான்ட்ராக்டில் கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னா அது வாய்ட் கான்ட்ராக்ட். சரி, இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸப்ஷன் இருக்குது. எக்ஸப்ஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். மியூச்சுவல் கன்சிடரேஷன் இஸ் நெசசரி. ஈச் பார்ட்டி மஸ்ட் கிவ் அண்ட் டேக். மியூச்சுவல் கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன, நான் ஒருத்தருக்கு செய்கிறேன்னு சொன்னால் செஞ்சுருக்கணும், செய்ய மாட்டேன்னு சொன்னால் செய்யாமல் இருக்கணும். அதர் பர்சனும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் செய்கிறேன்னு சொன்னால் நீ செய்யின்னு கேட்பான், நீ செய்ய மாட்டேன்னு சொன்னால் அதனால் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூச்சுவல் கன்சிடரேஷன் இருந்திருக்கணும் ஒரு இடத்துல. ஸோ எக்ஸப்ஷன் டு ஜென்ரல் ரூல், நான் ஏற்கனவே அங்கே எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கன்சிடரேஷன் இருந்தால் தான் அது வேலிட் கான்ட்ராக்ட், இல்லைன்னா வாய்டுன்னு சொல்லிட்டோம். எப்போ எக்ஸப்ஷன் இருக்க தேவையில்லை, ரிட்டன் அண்ட் ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ். ஸோ நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகிறோம் அப்படின்னா அங்கே கன்சிடரேஷன் தேவையில்லை. கன்சிடரேஷன் அப்படின்னா சொல்கிறோமே தவிர அந்த கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும், நீட் நாட் பி அடிக்குவேட் பட் ஷுட் பி ரியல். ஒரு கன்சிடரேஷன், ஒரு அம்மா பையனுக்கு ஒரு வீடை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த வீட்டோட ஆக்சுவல் மதிப்பு ஒரு 50 lakhs அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அம்மா வந்து அந்த வீட்டை இன்னொருத்தருக்கு விற்கணும் அப்படின்னா 50 லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் அதே வீடை அவங்க பையனுக்கு அவங்க எழுதி கொடுக்கும்போது அங்கே கன்சிடரேஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 50 லட்ச ரூபாய் கன்சிடரேஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 lakhs மட்டும் வாங்கிட்டு கூட அந்த வீட்டை அவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம். ஸோ ஒரு கன்சிடரேஷன் அப்படிங்கிறது அடிக்குவேட்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தேர் மஸ்ட் பி எ ரியல் கன்சிடரேஷன். அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்டாக தான் இருக்கணும்னு கிடையாது. என் பையன் என்னை நாளைக்கு நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் அந்த 5 லட்ச ரூபாயும் இல்லாமல் எழுதி கொடுத்தேன் அப்படியும் இருக்கலாம். இட் ஷுட் நாட் பி இல்லீகல், இம்மாரல் ஆர் அப்போஸ்ட் டு பப்ளிக் பாலிசி. ஒரு கன்சிடரேஷன் இல்லீகலான விஷயத்துக்கோ அகெயின்ஸ்ட் த பப்ளிக் பாலிசியாவோ ஒரு இம்மாரல் கான்டாக்டுக்காகவோ இருக்கக்கூடாது. டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன்: பாஸ்ட் கன்சிடரேஷன், ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் அண்ட் ஃபியூச்சர் கன்சிடரேஷன். பாஸ்ட் கன்சிடரேஷனா என்ன, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்காக கொடுக்கறது. ப்ரெசன்ட் கன்சிடரேஷன் அப்படின்னா கடையில் போய் நான் ஒரு 10 ரூபாய் கொடுத்து அதுக்கான ஒரு பொருளை, ஒரு டூத் ப்ரஷ் வாங்குறேன், அது ப்ரெசன்ட் கன்சிடரேஷன், இப்போ நடக்கிறதுக்கு இப்போயே பண்ணுறது. ஃபியூச்சர் கன்சிடரேஷன் அப்படின்னா என்னது, நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவோம், பொருள் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராமிஸ் டு டெலிவர் ஃப்ரம் தேர் எண்ட் அதை வாங்கி நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கான விலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது, அதுதான் ஃபியூச்சர் கன்சிடரேஷன். நடந்து முடிந்த நிகழ்வுக்காக கொடுக்கறது ஃபியூச்சர் கன்சிடரேஷன். பாஸ்ட் கன்சிடரேஷன் ஆக்ட் or benefit given before the promise is made. Present consideration at the same time the promise is made. Future consideration to be given in future. So promise முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்கிறது. So இந்த illustration பார்க்கலாம். A offers to sell his horse for rupees 1 lakh. B accepts the offer. In this case the consideration of B is horse and the consideration of A is rupees 1 lakh. So A ஓட ஆஃபர் என்ன, அவரோட குதிரையை 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு. பியும் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறார். இன் திஸ் கேஸ் பிக்கு என்ன கிடைக்குது, ஹார்ஸ் கிடைக்குது. ஏக்கு என்ன கிடைக்குது, 1 lakh ரூபி கிடைக்குது. இந்த கன்சிடரேஷன் வேலிடா இன்வேலிடா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இன்டென்ஷன் சேமாக இருக்குது, கன்சிடரேஷனும் அதுக்கு இணையான ரியல் கன்சிடரேஷன் இருக்குது. அப்போது திஸ் கான்ட்ராக்ட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட், A out of love and affection promises to give his son B his house. A puts his promise to B in writing and registers it. So out of love and affection A வந்து அவங்க சன்னுக்கு வீடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. இங்கே கன்சிடரேஷன் இல்லை. இப்போ இந்த கான்ட்ராக்ட் வேலிடா இன்வேலிடா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எக்ஸப்ஷன் இருக்குது, கன்சிடரேஷன்
இல்லை அப்படின்னாலும் எக்ஸெப்ஷன் என்னது? அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், வித்தவுட் கன்சிடரேஷன் ஆர் நான் ஈக்குவல் கன்சிடரேஷன் இருக்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். plaintiff constructed shop in a town at the request of district collector. Shops were rented to the defendant. ஸோ நம்ம டார்க்லேயே பார்த்துட்டோம். plaintiff defendant அப்படின்னா வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ டிஃபெண்டன்ட் தான் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, plaintiff கேட்குறவராக இருப்பார். எனக்கு இப்படி ஒரு தீங்கு இழைக்கப்பட்டுருச்சு, இல்லை தீங்கு நடந்துருச்சு, இதுக்கு இந்த டிஃபெண்டன்ட் அவன் தான் காரணம், அவன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நஷ்டஈடு வாங்கி கொடுங்க, இல்லை இந்தக்கான பனிஷ்மெண்ட்டை அவன் டிஃபெண்டன்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாரு. அந்த பில்டிங்கில் அவர் பண்ணுற பிஸ்னஸில் அவருக்கு கிடைக்கிற வருமானத்திலேருந்து 5% கமிஷனாக பிளைன்டிஃபுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 5% கமிஷனை ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. உடனே என்ன பண்ணுறாரு? பிளைன்டிஃப் கோர்ட்டுக்கு போகிறாரு. பிளைன்டிஃப் யார்? அந்த கட்டடத்தை கட்டினவர். யார் சொல்லி கட்டினாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லி அதை கட்டுறாங்க. இஷ்யூ: டிஃபெண்டன்ட் ஃபெயில்டு டு பே த ப்ராமிஸ்டு கமிஷன். 5% கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்கல. பிளைன்டிஃப் இனிஷியேட்டட் ஆக்ஷன் டு ரெக்கவர் த கமிஷன். 5% எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கல, அதை ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட் என்ன டெசிஷன் சொல்லுது? த கோர்ட் ரிஜெக்டட் த பிளைன்டிஃப்ஸ் ஆக்ஷன். நீ ஃபஸ்ட்டு 5% கமிஷனே கேட்டிருக்க கூடாது. இந்த வேலையை செய்ய சொன்னது யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லி நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க. அப்போது இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் வந்து யாருக்கும் யாருக்கும் இருக்கும்? கலெக்டருக்கும் அந்த இடத்த ரெண்ட்டுக்கு எடுத்தவருக்கும். நடுவில் உங்களுக்கு 5% கமிஷன் கொடுக்குறேன்னு சொன்னது செல்லாது. யூ ஆர் நாட் அ காம்பிட்டன்ட் பர்சன் டு என்டர் இன் டு திஸ் கான்ட்ராக்ட். இந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு 2 பேர்த்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு அவங்களோட வியூவை சொல்லிட்டாங்க. The construction was done at the request of district collector, not the defendant. இது ஒரு ரீசன். No valid consideration from the defendant to plaintiff. இங்கே எந்த ஒரு வேலிட் கன்சிடரேஷனும் டிஃபெண்டன்ட்டுக்கும் பிளைன்டிஃபுக்கும் நடுவில் நடக்கலை. No valid contract to pay commission. ஒரு வேலிடான கான்ட்ராக்டும் அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த இடத்துல கட்டணம் கட்டி கொடுத்தவருக்கும் அந்த இடத்துக்கு ரெண்ட்டுக்கு போனவருக்கும் நடுவில் எந்த ஒரு லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. செய்ய சொன்னது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெண்ட்டுக்கு போனது டிஃபெண்டன்ட். பிளைன்டிஃப் யார்? இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொன்ன வேலையை செஞ்சவர். ஸோ இந்த பிளைன்டிஃபுக்கும் டிஃபெண்டன்ட்டுக்கும் எந்த ஒரு வேலிடான அக்ரிமெண்ட்டும் அந்த இடத்துல இல்லை. ஃபார் அ வேலிட் கான்ட்ராக்ட் த கன்சிடரேஷன் மஸ்ட் கம் அட் த டிசையர் ஆஃப் த ப்ராமிசர். ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணுறவங்க கிட்ட இருந்து தான் அந்த கன்சிடரேஷன், எவ்வளோ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து ப்ராமிசராக யாரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா தி டிஃபெண்டன்ட். அவர் தான் ஷாப்கீப்பர். அவரோட டிசைர், அவர் ஒப்புக்கொண்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே சொல்லியிருந்திருக்கணும். The construction at the behest of a third party. இங்கே district collector. So there was no consideration to give commission. So district collector சொல்லி நடந்த ஒரு வேலை, அந்த காரணத்துக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் இல்லையா ஒருத்தர், அவருக்கு அங்கே கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் illustration பார்க்கலாம். சூர்யா borrowed ₹50,000 from Anil to start her small business. ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக 50,000 வாங்கிடுறாங்க. சூர்யா promise to repay the amount within 6 months. 6 monthsக்குள்ள நான் ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Due to unforeseen circumstance, Surya is unable to repay the loan on time. Anil could file a lawsuit to recover his money, but instead he decides to enter into an agreement with Surya. 50,000 ரூபாய் பணம் வாங்கிடுறாங்க. 6 மாதத்தில் திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க. சில காரணங்களுக்காக 6 மாதத்துக்குள்ளே இதை திருப்பி தர முடியல. அப்போ ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் அவங்க என்ன பண்ணலாம்? அந்த கான்ட்ராக்டை லீகலி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. ஆனால் அவர் என்ன சூஸ் பண்ணுறாரு? இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சூர்யா இஸ் given an additional 90 days to repay the full amount of 50,000 plus an additional 5,000 as a late fee for the inconvenience cost. The agreement states that Anil will not take legal action before the 90 days are up but is free to do so after that time. This agreement or contract provides consideration for both parties. ஸோ இங்கே என்ன சொல்லிடுறாங்க? இன்னொரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணலாம்னு நினச்சாங்க இல்லையா? அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்கிறாங்க? இன்னொரு 90 days டைம் எடுத்துக்கோ, இந்த 50,000 ப்ளஸ் ஒரு 5,000 சேர்த்து 55,000 கொடுத்தா இந்த 90 daysக்குள்ளே நான் எந்த லீகல் ஆக்ஷனும் உன் மேலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஆஃபர் வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக இருக்கலாம், செய்ய மாட்டேங்கிறதுக்காக இருக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, 90 டேஸுக்குள்ளே 55,000 கொடுத்துட்டா நான் எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன். அப் டு தட் பர்டிகுலர் 90 டேஸ். அந்த 90 டேஸும் முடிஞ்சிருச்சுன்னா ஐ எம் ஃப்ரீ டு டேக் லீகல் ஆக்ஷன் ஹியர். அவ்வளோதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இங்கே சூர்யாவோட பெனிஃபிட் என்ன, 90 டேஸ் வந்து ரைட் டு சூ, அதாவது உன்னை வந்து கோர்ட்டு முன்னாடி கொண்டு போய் நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடு அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த 90 டேஸ் தள்ளி வைக்கிறாங்க. அனிலோட பெனிஃபிட் என்ன, அந்த 90 டேஸ் தள்ளி வைக்கிறதுனால அடிஷ்னலாக ஒரு 5,000 அலாங் வித் தட் 50,000 அடிஷ்னலாக ஒரு 5,000 அவருக்கு ப்ராஃபிட் வருது. இதுதான் அவங்க ரெண்டு பேத்துக்கான பெனிஃபிட். த அக்ரிமெண்ட் பெனிஃபிட்ஸ் போத் த பார்ட்டிஸ் பை ப்ரொவைடிங் கன்சிடரேஷன். இங்கே ரெண்டு பேத்துக்குமே ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. என்ன கன்சிடரேஷன், 90 டேஸ் ஒருத்தருக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய அந்த டைம் டியூரேஷன் ஒரு 90 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அந்த 90 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இன்னொருத்தருக்கு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. இதுதான் இவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்குமே நடுவில் இருக்கிற ஒரு கன்சிடரேஷன். This agreement highlights the concept of mutual consideration in a contract, making it enforceable by law. ஸோ ஒரு மியூச்சுவல் கன்சிடரேஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு பார்ட்டிஸுக்கு நடுவுலையும் ஒரு மியூச்சுவல் கன்சிடரேஷன் இருக்குது. அண்ட் இட் கேன் பி என்ஃபோர்ஸ்டு பை லா. ஸோ இட் பிகம்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட், கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட், செக்ஷன் 10. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹூ இஸ் காம்பிட்டன்ட் டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் மேஜர். அப்போ மைனர் கான்ட்ராக்டில் என்டர் ஆனால் என்ன ஆகும், இட் இஸ் வாய்ட் ஆப் இனிஷியோ அப்படின்னு பார்த்தோம். A person who is a major is competent to enter into a contract. Minors are not competent to enter generally. If a minor enters into a contract that is beneficial for the minor, it will not be held void. So minor அவரோட பெனிஃபிட்டுக்காக ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அதை void அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு எக்ஸெப்ஷன். Who are not competent to enter into a contract. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், minor is not a competent person to enter into a contract அப்படின்னு. ஸோ an unsound mind, அதாவது idiot, lunatic, drunkard, அவங்களாம் அப்பப்போ சவுண்ட் மைண்டில் இருப்பாங்க, அப்பப்போ அன்சவுண்ட் மைண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த பர்சன் எப்போல்லாம் அன்சவுண்ட் மைண்டில் இருக்காங்களோ அப்போல்லாம் they are not competent to enter into a contract. Person disqualified by law. ஸோ disqualified by lawனா யார், alien enemies, அயல் நாட்டை சேர்ந்தவர்கள். நம்ம நாட்டு சேராத யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஏலியன் எனிமீஸ். ஃபாரின் சோவரன், அதர் கண்ட்ரியோட சோவரன் பவரில் அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க. இன்சால்வன்ஸ், நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்கக்கிட்ட பணமே இல்லை, அவங்க திவால் ஆயிடுச்சு, அவங்க சொத்துக்கள்லாம் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு கோர்ட் யாரை இன்சால்வெண்ட்டுன்னு சொல்லிடுச்சோ அந்த பர்சன். தண்டனைக்கு கான்விக்ட், யாருக்கெல்லாம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கோ அந்த பர்சன். கார்பரேஷன், அந்த மாதிரி நிறைய பேர், இவங்கெல்லாம் வந்து பர்சன் டிஸ்குவாலிஃபைடு பை லா. ஸோ யாரெல்லாம் பை லா they are disqualified அப்படின்னு சொல்கிறோமோ அவங்க யாருமே வந்து கான்ட்ராக்டில் என்டர் பண்ண முடியாது. பட் அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. A major offers to sell his coat for ₹3,000 to B. ஸோ B வந்து மைனர்னு போட்டாச்சு, A வந்து மேஜர். B accepts the offer. இங்கே வந்து மைனருக்கு கோட் வேணும், அவருக்கு தேவையான ஒரு விஷயம், அதனால 3,000 ரூபாய் மைனர் கொடுத்து அந்த கோட்டை வாங்கி போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. B accepts the offer and pay 3,000. A states that the contract is entered into with a minor and hence void. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மைனர் கிட்ட ஒரு கான்ட்ராக்டில் என்டர் பண்ணிட்டேன், ஒரு மைனராக இருக்கும் போது அதனால வாய்டுன்னு சொல்கிறார். அப்போ ஒரு இன்டென்ஷன் என்னவா இருக்கும், நான் 3,000 கொடுத்துட்றேன், என் கோட்டை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டிருப்பார். ஒரு வேளை அது நம்ம ஒரு நல்ல சூப்பர் கோட்டுன்னு வச்சுக்கலாம், அதோட காஸ்ட் ஆக்சுவலி கூட விற்றுருக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம், திருப்பி கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, மைனரோட பெனிஃபிட்டுக்காக மைனர் தெரிஞ்சே 3,000 ரூபாய் கொடுத்து அந்த கோட்டை வாங்கி போடுறாங்க. In this case, even if the contract is entered into with a minor, it is enforceable because it is beneficial to the minor and the minor has performed his part of obligation in the contract. ஸோ இங்கே மைனரோட ஆப்ளிகேஷன் என்ன, அந்த கோட்டை வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த கோர்ட்டுக்கான விலையை ஏக்கு கொடுக்கறது, அந்த மேஜர் பர்சனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவரோட ஆப்ளிகேஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஸோ இந்த இடத்துல the contract with a minor becomes a valid contract. நெக்ஸ்ட் இஸ் கன்சென்ட். கன்சென்ட் அப்படின்னாலே ஒப்புதல் கொடுக்கறது, ஒப்புகை கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரு கன்சென்ட் எப்படி இருக்கணும், ஃப்ரீ கன்சென்ட்டாக இருக்கணும். கன்சென்ட் இஸ் when two person agree on the same thing in same sense. நான் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறேனோ அந்த விஷயத்தை அதே மாதிரி புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், நான் கழுதையை விற்கிறேன்னு சொன்னால் வாங்குறவன் கழுதையை தான் வாங்குறோன்னு நினைக்கணும். நான் கழுதையை விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதர் பர்சன், அதாவது வாங்குற ஒரு ஆஃபரையும் கழுதையை தான் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும்.
அதுக்கு பதிலாக நான் கழுதையை விற்கிறேன்னு சொல்லி அவர் குதிரையை வாங்குறதா நினச்சிக்க கூடாது. ஸோ த பர்சன் அக்ரி ஆன் த சேம் திங் இன் த சேம் சென்ஸ் கரெக்டாக இருக்கணும். கண்டிஷன்ஸ் ஃபார் ஃப்ரீ கன்சென்ட், கொயர்ஷன் இருக்கக்கூடாது, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஃப்ராடு மிஸ்டேக்காக இருக்கக்கூடாது. ஸோ கொயர்ஷன் அப்படின்னா என்ன? த்ரெட்டன் பண்ணி வாங்குறது. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பொசிஷனில் இருக்கவங்க, அதாவது ஒரு பையன் அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இப்படி அம்மா பார்த்து முறைச்சாலே அந்த பையன் சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது டாக்டர் பேஷண்ட், டீச்சர் ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான இடத்துல ஒரு உடம்பு சரியில்லாத பேஷண்ட்டு நர்ஸ் அவங்கள பார்த்துக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வரும். மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடு, இது எல்லாமே ஒன்றா மாற்றி இல்லாததை இருக்கிறதா சொல்கிறது, இல்லை வேறு மாதிரி காட்டுறது, இந்த விஷயங்கள் தான். ஸோ எஃபெக்ட் ஆஃப் நான் ஃப்ரீ கன்சென்ட், அதாவது ஃப்ரீ கன்சென்ட் இல்லை, ஃப்ரீ கன்சென்ட்டாக என்னோட முழு மனதோடு நான் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே என்டர் ஆகலை, பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், யாரோ நம்ம பயம்புறுத்தியோ த்ரெட்டன் பண்ணியோ பொய் சொல்லியோ ஒரு பொருளை எனக்கு விற்கிறாங்க அப்படின்னா அப்போது அது ஃப்ரீ கன்சென்ட் ஆகாது. அப்போ அந்த மாதிரி ஃப்ரீ கன்சென்ட் ஆகாதது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஃப் த கன்சென்ட் இஸ் நாட் ஃப்ரீ, இட் இஸ் அ voidable கான்ட்ராக்ட். ஸோ அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆகும்போது தான் ஃப்ரீ கன்சென்ட் இல்லை. என்டர் ஆனதுக்கப்புறமா நான் சொல்லலாம் அந்த கான்ட்ராக்டை இன்வேலிட் பண்ணணும், ஒன்றுமில்லாததாக ஆக்கணும்னா என்னை பயமுறுத்தி கையெழுத்து போட வச்சான், அதனால் நான் போட்டேன், இந்த கான்ட்ராக்ட் செல்லாதுன்னு நான் சொல்லலாம். ஆனால் இது என்னோட இஷ்டம். என்னை பயமுறுத்தி வாங்கியிருந்தாலும் அந்த பொருளோட விலை ஒரு 5 லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பயமுறுத்தினவங்க எனக்கு ஒரு 7 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போது இது என்னோட சாய்ஸ். அந்த கான்ட்ராக்டை வேலிட் பண்ணுறதா இன்வேலிட் பண்ணுறதா, அதை தான் வாய்டபிள்னு கொடுத்துருக்காங்க. நான் ஓகேன்னு சொன்னேன்னா அது வேலிட் ஆயிரும், நான் நாட் ஓகே அப்படின்னு சொன்னேன்னா அது invalid ஆயிரும். So a voidable contract is one which can be made as valid contract or I can make that contract as an invalid one. The affected party can avoid enforcement of the contract. So நான் என்ன பண்ணலாம், the enforcement of the contract பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா நான் affected party, அதனால அந்த கான்ட்ராக்டை நான் enforce பண்ணாமல் இருக்கலாம். Illustration: A threatens to kill B if B does not sell his house to A out of fear. ஸோ இங்கே ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போனா இங்கே என்ன இடத்துல வந்துருச்சு, ஒரு கொயர்ஷன். B signs the contract to sell his house to A. ஸோ இங்கே கன்சென்ட் ஃப்ரீயா, நாட் ஃப்ரீ. இப்போ என்ன பண்ணலாம், B can later avoid the sale claiming the consent was obtained by coercion under duress. என்னை பயமுறுத்தி வாங்கினாங்க, இந்த சிக்னேச்சரை வந்து என்னை பயமுறுத்தி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இதை இன்வேலிட் கான்ட்ராக்டாக மாற்றலாம். A threatens B that unless B signs a contract to lend money to A, A will harm B's family. இங்கே என்ன இருக்குது, அகெயின் த்ரெட்டு தான் இருக்குது. ஸோ இதோட அவுட்கம் என்னவா இருக்கலாம், he can later avoid the contract due to coercion. என்னை பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த illustration: A who is B's caretaker convinces B who is elderly and dependent on A. ஸோ இந்த இடத்துல ஒரு உடம்பு சரியில்லாத மனுஷன் இருக்காங்க, ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க. டு சைன் ஓவர் த ப்ராப்பர்ட்டி டு ஏ. உடம்பு சரியில்லாதவர்கிட்ட நான் தான் உங்களை பார்த்துக்கிறேன்ல, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு எழுதி வைங்க, அப்போ தான் நான் உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைனை வாங்கிடுறாங்க. இங்கே ஸ்டேட்டஸ் என்ன, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ பி கேன் சேலஞ்ச் த கான்ட்ராக்ட் கிளைமிங் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். லேட்டர் அவங்க உடம்பு நல்லா ஆகும்போது, நல்லா ஆயிடுச்சோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் என்ன இந்த மாதிரி என்னை பார்த்துக்க முடியாது, இல்லை என்னை அப்போ பார்த்துக்கும் போது நான் ரொம்ப மெடிக்கேஷனில் இருக்கும் போது எனக்கே தெரியாமல் இந்த சர்வீஸுக்கு இவ்வளோ பணம்னு இருக்கும். ஒரு சர்வீஸாக எனக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் ஒரு 10,000 ரூபாய் ஜென்ரலாக கொடுக்குறாங்க. இப்போ என் பசங்க யாருமே இங்கே இல்லை, எல்லோரும் ஃபாரினில் இருக்காங்க, அப்போ 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஃபுல் டைம் வீட்டில் இருந்தே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு 30,000 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, நான் இவங்களை பார்த்துக்கிட்டதுக்காக எனக்கு வீடு எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஈக்குவலாக இருக்கா, அப்போது அன்ஃபேராக கொடுத்துருக்கீங்க, அப்போ என்ன ரீசனுக்காக கொடுத்தீங்கிற மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் கோர்ட்டு கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் illustration: A seller falsely claims to B that a car is only 1 year old when it is actually 5 years old. ஸோ இந்த இடத்துல என்ன வந்துச்சு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கார் வாங்கி 1 வருஷம் தாங்க ஆகுது, ஆனால் ஆக்சுவலி அந்த கார் வாங்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது வாங்கினவன் ஆர்சி புக்கெலாம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நான் தரேன், என்கிட்ட இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டு காரை வாங்கிட்டோம். ஆர்சி புக் கொடுக்கும் போது தான் தெரியுது, நம்ம காசு கொடுத்ததுக்கப்புறமா ஆர்சி புக் நம்ம கையில் வரும்போது தான் 5 வருஷம் ஓல்டுன்னு தெரியுது. 5 வருஷம் ஓல்டுனா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசியிருக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பொய்யான தகவல் சொல்லி விற்றனால நம்ம அதை இன்வேலிட் பண்ணுறலாம்.
அதை இன்வேலிட் பண்ணிடலாம். இல்லுஸ்ட்ரேஷன், ஏ knowingly make a false statement. ஸோ தெரிஞ்ச ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான். டு பி அபவுட் த கண்டிஷன் ஆஃப் த கார். காரோட இன்ஜின் வந்து துருப்பிடிச்சிருச்சு ஃப்ளட்டில் கடந்து, ஆனால் கண்டிஷன் ஆஃப் த கார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியே விற்கிறாங்க. அப்போ இந்த கார் எவ்வளோ தூரம் போகுது, கொஞ்சம் தூரம் போச்சுன்னா ஒரு 2 minutes போகுது அப்படின்னா திருப்பி ஸ்டாப் ஆகிடும். அந்த இன்ஜின் வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போனால் கொஞ்சம் தூரம் போகும், ஸ்டாப் ஆகும். பட் இந்த கண்டிஷனை மறைச்சி விற்கிறாங்க அப்படிங்கும் போது இட் இஸ் ஃப்ராட். தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு ஏமாற்றி நான் விற்றுட்டேன் ஒருத்தவங்களுக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்டை வாய்டு கான்ட்ராக்ட். ஏன் இங்கே ஃப்ராட் பண்ணியிருக்காரு அவர். அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட். an agreement with an unlawful object is unenforceable. ஸோ தவறான ஒரு விஷயத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட், ஒருத்தரை கொலை பண்ணுறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட முடியுமா? அவரை கொல்லுட்டு வந்துட்டா நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்லாஃபுல் விஷயத்துக்காக எந்த அக்ரிமெண்ட்டும் நம்ம என்டர் பண்ண முடியாது. whenever certain act which is said wrong by the law, it is wrong. அதை நம்ம செய்யக்கூடாது. fraudulent act. A promises B a job in Singapore by deceiving and extract money from the person. காசு வாங்கிட்டு நான் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்துறது. ஏமாற்றிருக்காங்க. காசை வாங்கிட்டு வேலைலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா கதைகள் கேட்டிருக்கலாம், நியூஸ்லேயும் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்குறது எல்லாமே வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு அந்த மாதிரி வேலை வாங்கி தரேன், இன்ஜினியருக்கு இந்த வேலை வாங்கி தரேன், டாக்டருக்கு அந்த வேலை வாங்கி தரேன், அங்கே போனால் ஒரு டே டு டே வேஜஸ் மாதிரி லேபராக ஏதாவது ஒரு லேபராக ஒருத்தவங்கள ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இதெல்லாமே வந்து unlawful object. So இதோட அவுட்கம் என்ன? The agreement involves cheating and is unlawful. So it is void. It is wrong. Next is against public policy. A promises to pay ₹50,000 if B agree to marry A's minor daughter. மைனருக்கு கல்யாணம் பண்ணலாமா? நம்ம சட்டப்படி பண்ணக்கூடாது. மைனரை கல்யாணம் பண்ணால் காசு தரேன்னு சொல்கிறாங்க. அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி, இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ட்ரக் இருக்குது, ட்ரக் விற்கிறதெல்லாம் தப்பு, வாங்குறது தப்பு, யூஸ் பண்ணுறது தப்பு. அப்போ அந்த வேலையை பண்ணுறதுக்காக ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறோம் அப்படின்னா அதுவும் தப்பு. ஸோ அகெயின்ஸ்ட் த பப்ளிக் பாலிசியாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. வேஜர். எ வேஜர் இஸ் அ கான்ட்ராக்ட் வேர் பார்ட்டிஸ் பெட் ஆன் தி அவுட்கம் ஆஃப் அன்சர்டன் இவெண்ட். நடக்குமா நடக்காதான்னு தெரியாத ஒரு விஷயத்துக்கு பெட் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா இவர் இன்றைக்கி 100 அடிப்பார், ₹5,000 பெட் அப்படின்னு வைக்கிறோம். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஸோ ஒரு அன்சர்டன் இவெண்ட் மேலே நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறது தான் வேஜர். ஏ அக்ரீஸ் டு பே ₹10,000 டு பி இஃப் இந்தியா வின்ஸ் அ கிரிக்கெட் மேட்ச் ஆன் August 5th. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்னெல்லாம் சொல்லிட்டாங்க, August 5th அன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்கணும், அந்த மேட்ச்சில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணால் ₹10,000 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவுட்கம் என்ன? த அக்ரிமெண்ட் இஸ் அ வேஜர். ஒரு அன்சர்டன் இவெண்ட் இங்கே இருக்குது, அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை தான் அது அன்சர்டன் இவெண்ட்னு சொல்கிறோம். அதனால இட் இஸ் வாய்ட் அண்டர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். வேஜரிங் அக்ரிமெண்ட் இன்வால்வ்ஸ் அன்சர்டன் இவெண்ட் அண்ட் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். தோத்துட்டோம் அப்படின்னா நீ எனக்கு 10,000 தரணும், ஜெயிச்சிட்டோன்னா நான் உனக்கு 10,000 தருவேன், இது சொல்கிறது. ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். சச் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி அண்ட் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள். ஸோ வேஜர் இஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி. அந்த மாதிரி அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் மேலே எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. அன்சர்டன் ஈவெண்ட்டுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறதுனால இட் இஸ் அன்என்ஃபோர்ஸபிள். நெக்ஸ்ட் இஸ் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டில் ஒரு கண்டிஷன் இருக்கும், அதுதான் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அக்கரன்ஸ் ஆர் நான் அக்கரன்ஸ் ஆஃப் அ ஃபியூச்சர் அன்சர்டன் ஈவெண்ட். ஒரு விஷயம் நடக்கலாம் இல்லை நடக்காமல் போகலாம் ஃபியூச்சரில், அண்ட் தட் டூ இஸ் அன் அன்சர்டன் ஈவெண்ட். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் is contingent upon the happening or non-happening of an event that is collateral to the contract. ஒரு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், அதை பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகிறது தான் இந்த கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். அதான் இதை கண்டிஷனல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். until the uncertain event occurs, contingent contract cannot be enforced. அந்த அன்சர்டன் ஈவெண்ட் நடக்கிற வரைக்கும் இந்த கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட், அதாவது இந்த கண்டிஷனல் கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏ அக்ரீஸ் டு செல் ஹிஸ் ஃபார்ம் லேண்ட் டு பி இஃப் ஹிஸ் டீம் வின்ஸ் த கிரிக்கெட் மேட்ச். என் டீமு கிரிக்கெட் மேட்சை வின் பண்ணுச்சுன்னா இந்த இடத்த உனக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வின்னிங் அந்த அன்சர்டன் ஈவெண்ட் நடந்தா, நான் சொன்ன மாதிரி நடந்தால் தான் அந்த இடத்த நான் விற்பேன். The contract depends on the uncertain event of A's team. If A loses the case,
the contracts become void because the condition winning the match is not fulfilled. Contingent contracts are governed by section 31 to 36 of Indian Contract Act. If the uncertain event becomes impossible, contingent contracts are void. ஏன்னா winning the match நடக்கல அப்படின்னா farmland விற்கிறதுங்கிறது நடக்காது. So the contract becomes void. So இந்த wagerக்கும் contingent contractக்கும் என்ன difference அப்படின்னு பார்க்கலாம். Wager அப்படின்னா the contract are void under the Indian Contract Act as they are against a public policy, whereas conditional contract, that is the contingent contract, is valid provided the uncertain event is not impossible or against the public policy. It should be an possible event and it should not be against the public policy. And we agree that if it rains tomorrow, A will pay rupees 100. If it does not rain, B will pay A rupees 200. இதுதான் wager. நீ எனக்கு இதை பண்ணா, ஸோ இங்கே வந்து 100 rupeesம் போடலாம், 200 rupeesம் போடலாம். ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல மழை வந்தால் நான் உனக்கு 100 rupees தரேன், மழை வரலைன்னா நீ எனக்கு 100 rupees தரணும்னு சொல்லியாச்சு. A agreed to sell his car to B if B's loan application is approved by bank. உன்னோட லோனு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உனக்கு என் காரை சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறது. ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இஸ் ஹியர். இங்கே ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இருக்குது, இதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லிட்டு. இட் இன்வால்வ்ஸ் மியூச்சுவல் ப்ராமிஸ் பிட்வீன் பார்ட்டிஸ். இந்த ஈவெண்ட் அன்சர்டன் ஈவெண்ட் நடந்தால் இவ்வளோ தருவேன், நடக்கலைனாலும் இவ்வளோ தருவேன். ஆனால் இங்கே என்ன ஆகுது, ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்லாம் இல்லை. ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் நடந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகுது, ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இருக்குது, நடந்தால் ஒருத்தருக்கு பெனிஃபிட், நடக்கலைன்னா இன்னொருத்தருக்கு பெனிஃபிட். ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, அந்த கண்டிஷன் நடந்தால் மட்டும்தான் கான்ட்ராக்ட் வில் பிகம் வேலிட், எல்ஸ் இட் வில் பிகம் வாய்ட். ஸோ இன்றைக்கி வந்து பேசிக்காக கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, கான்ட்ராக்ட்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, கண்டிஜென்ட் அண்ட் வேஜருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நம்மளோட கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. இப்போ இலுஸ்ட்ரேஷனாக கொடுத்தது ஒவ்வொன்றும் ஒரு கொஸ்டினாக கூட வரலாம். அந்த இலுஸ்ட்ரேஷனுக்கு நான் ஒரு ஆன்சர் கொடுத்தேன் இல்லையா, கோர்ட்டோட டெசிஷன் என்னவா இருக்கும்னு. ஸோ அந்த டெசிஷன் தான் என்னென்ன மாடலில் கொடுத்துருப்பாங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ எப்படிலாம் வந்து அதுக்கான டெசிஷன் இருந்திருக்கலாமோங்கிறது எல்லாமே ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ அந்த பாசிபிள் ஆன்சரில் இருந்து ஒரு ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஆன்சரை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம நிறைய விஷயம் படித்தோம், அப்போ இதை அப்ளை பண்ணலாம், அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாம்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பேசேஜில் கன்சிடரேஷன் பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க அப்படின்னா நம்ம கன்சிடரேஷனை மட்டும்தான் யோசிக்கணும். இப்போ அந்த பேசேஜில் கன்சிடரேஷன் அண்ட் எக்ஸெப்ஷன் பற்றி பேசிட்டாங்க, அப்போது ஒரு கொஸ்டினில் கன்சிடரேஷனை பற்றி மட்டும் கேட்குறாங்களா, இல்லை அதோட சப்சிக்வெண்ட்டாக அந்த எக்ஸெப்ஷன் டு த கன்சிடரேஷன் சொல்லியிருக்கிறத வச்சு அந்த கொஸ்டின் ஃப்ரேமாக இருக்காங்கிறத பார்த்து அதுக்கான டெசிஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். ஸோ லீகல் ரீசனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசேஜுக்குள்ளே தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். அதை தாண்டி நம்ம யோசிக்கவே வேண்டாம். ப்ராப்ளம் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம இங்கே சொன்ன இலுஸ்ட்ரேஷன் தான் ஒரு கொஸ்டினாக இருக்க போது, அதுக்கான ஆன்சர் கோர்ட்டோட வியூ என்னவாலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டென்ட் இந்த பேராகிராஃப் என்ன இருக்கோ அதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட ஆன்சரை நம்ம தேடணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.